தொடர்களே அனைவருக்கும் வணக்கம். இடதுசாரிகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த விலை உயர்வுக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு பொறுப்பு, பிரதமர் தான் பொறுப்பு. கருப்பு தங்கம் எனப்படுகிற குருடாயிலை நாடுகள் தான் வாங்க முடியும். ஒபேக் விதி அது. நாடுகள் வாங்கி நாடுகளின் அமைச்சர்களுக்கு தான் அதை தர முடியும், பெற முடியும். ஆனால் நாடு அதை வாங்கி தனியாருக்கு தருகிறது. எனவே நாடே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். தனியார்கள் இதில் ஆதிக்கம் செய்யக்கூடாது. அதற்குரிய நாடாளுமன்ற விவாதம் ஒன்று நடத்தப்பட்டு முழு அதிகாரமும் ஒன்றிய அரசிடம் வர வேண்டும். மாநில அரசுகளுக்கு நெருக்கடி உள்ளாகிற போது மானியங்கள் தர வேண்டும். உலகில் இந்த நெருக்கடிக்கு மூல காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும், நம்முடைய நட்பு நாடு ஈரான் தங்குதடை இல்லாமல் நமக்கு எண்ணெய், கேஸ், எரிவாயு கொடுத்துக் கொண்டிருந்தது. அதனுடைய அதிபரை கொன்று விட்டார்கள். மத்திய கிழக்கு முழுவதுமே இன்றைக்கு பற்றி எரிகிறது, பதற்றம் நிலவுகிறது. உலகம் முழுவதும் இந்த தட்டுப்பாட்டிற்கு காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அதை வேடிக்கை பார்த்ததில் பெரும் பங்கு ஒன்றிய அரசுக்கும் நம்முடைய பிரதமருக்கும் உண்டு. எனவே ஒரு புதிய நியூ வேர்ல்ட் ஆர்டர், இன்றைக்கு பிரிக்ஸ் தலைவர்கள் முன்மொழிகிற நியூ வேர்ல்ட் ஆர்டர் உருவாக வேண்டும். அது ஐக்கிய நாடுகள் சபையில் முதலில் முன்மொழிந்தது கியூபா தலைவர் தோழர் பிடல் காஸ்ட்ரோ. எனவே மறுமதிப்பீட்டிற்கு உலகம் வர வேண்டும். பிரிக்ஸ் உலகை தீர்மானிக்க வேண்டும். டாலர் தங்கத்துக்கு அந்த ஆதிக்கத்திற்கு, அமெரிக்க ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டாமல் உலகம் முழுவதும் இந்த விலை ஏற்றத்தை தடுக்க முடியாது. இது குறித்தும் இந்திய நாடாளுமன்றம் சிந்திக்க வேண்டும். இந்திய மக்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பெட்ரோல், டீசலுடைய விலையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உயர்த்தும் என்று அறிவித்த போது அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அது வதந்தி, எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று ஒன்றிய பிஜேபி அமைச்சர்கள் இந்திய நாட்டு மக்களை ஏமாற்றினார்கள். ஆனால் நாங்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல ஏற்கனவே வணிக சிலிண்டர்களுடைய விலை 1000 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது 20 நாட்களுக்கு முன்பாக. இப்போது 5 நாட்களுக்கு முன்பாக பெட்ரோல், டீசலுடைய விலை 3 ரூபாய்க்கு மேல் உயர்த்தப்பட்டது. இப்போது 4 நாட்கள் கழித்து மீண்டும் 1 ரூபாய் பெட்ரோல், டீசலுக்கு மேலும் 1 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி 4 நாளைக்கு ஒரு முறை விலையை உயர்த்தினா மக்களால் வாழ முடியுமா என்கிற கேள்வியை ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். ஏற்கனவே எரிவாயு சிலிண்டர், வணிக சிலிண்டர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 5 கிலோ சிலிண்டருடைய விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதே போக்கில் போனால் அடுத்த ஒரு சில நாட்களில் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையும் மிக கடுமையாக உயர்த்தப்படும் என்கிற எச்சரிக்கையை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்படி எல்லா சுமைகளும் ஏக காலத்தில் மக்களுடைய தலையில் சுமத்தப்படுகிற போது வாழ முடியாத ஒரு நெருக்கடிக்கு இந்திய நாட்டு மக்களை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தள்ளி இருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். பெட்ரோல், டீசல், எரிவாயு என்பது ஒரு அத்தியாவசியமான பொருள். இந்த பொருட்களை பயன்படுத்தாமல் இன்றைக்கு உலகத்தில் மனிதகுலம் வாழ முடியாது. ஆகவே அத்தியாவசியமான பொருள் என்கிற முறையில் அதை அனைத்து மக்களுக்கும் குறைவான விலையில் கிடைப்பதற்கும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். மாறாக விலை உயர்த்துவது மட்டுமே தன்னுடைய கடமை என்கிற முறையில் பிஜேபி அரசாங்கம் நடந்து கொள்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த நெருக்கடிக்கும் விலை உயர்வை குறைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எடுக்க வேண்டும். தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதனுடைய விளைவாக கள்ளச்சந்தையில் சிலிண்டர்களை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 3300 ரூபாய் உள்ள வணிக சிலிண்டரை 5000 ரூபாய் கொடுத்து ஹோட்டல்காரர்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 1000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோக சிலிண்டரை 2000 ரூபாய் கொடுத்து 2500 ரூபாய் கொடுத்து பொதுமக்கள் வாங்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடிகள் அனைத்தையும் மூடி மறைக்கக்கூடிய வகையிலே தான் அரசாங்கத்துடைய அணுகுமுறை இருக்கிறதே தவிர இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். உடனடியாக உயர்த்தப்பட்ட இந்த விலை உயர்வு திரும்பப் பெற வேண்டும். எண்ணெய் கம்பெனிகளுக்கு உண்மையிலேயே நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு உரிய மானியத்தை மத்திய அரசாங்கம் வழங்க வேண்டுமே தவிர மக்கள் தலையில் சுமத்தக்கூடாது என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். மக்கள் இந்த
கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர் ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறாரு. தங்களுடைய வாகனங்கள் பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுங்க, தங்கம் வாங்கிக் கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள், வெளிநாடுகளில் செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள், அந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது பிரதமருடைய அறிவுரைகள் ஊருக்கு தான் உபதேசம் தவிர எனக்கு உனக்கு இல்லைன்ற கதையா தான் இருக்குது. முதல்ல ஊருக்கு உபதேசம் சொல்லக்கூடிய பிரதமர் அவர்கள் தான் முதலில் தானும் தன்னுடைய அமைச்சரவை சகாக்களும் தன்னுடைய கட்சியினுடைய பெருமுதலாளிகளும் முதலில் அதை கடைபிடிப்பதற்கு அறிவுறுத்துவாரா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ரெண்டாவது, பெரும்பகுதியான மக்கள் இப்ப கவரிங் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தங்கத்தை வாங்க குறைங்க என்று அறிவுரை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. தங்க நகை கடைகளில் இருக்கிற கூட்டத்தை விட கல்யாணி கவரிங்கில் தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா தங்கத்தினுடைய விலை 1.25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பவுன் போயிட்டு இருக்கிற போது எப்படி மக்கள் போய் தங்கத்தை வாங்கி குவிச்சு பதுக்கியா வைக்க போறாங்க? அதாவது நாட்டினுடைய யதார்த்தமோ மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை எதுவுமே அறியாத ஒருவராகத்தான் நம்முடைய பிரதமர் இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். பெரும்பாலான மக்கள் பொது போக்குவரத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. நல்ல கேள்வி. இந்தியாவில், இந்திய வரலாற்றில் அதிகார வர்க்கமும் செல்வந்தர்களும் தான் தேச வளங்களை சீரழிக்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள் அன்றி உடைக்கிற மக்கள் எளிய மக்கள் அல்ல. எனவே சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அதிகார வர்க்கம், ஆட்சியாளர்கள், செல்வந்தர்கள். கூட்டு உழைப்பால் செல்வங்களை உருவாக்கி நாட்டுக்களிக்கிற எளிய மக்களிடம் ஒன்றுமில்லை. உழைப்பை தவிர வேறு ஒன்றுமில்லை. இதை அபகரித்துக் கொண்டு செல்வங்களை மடியில் வைத்திருக்கிறவர்கள் தான் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். எனவே பிரதமரின் அந்த அறிவுரை, வேண்டுகோள் எல்லாம் அந்த பக்கம் திரும்ப வேண்டும், உழைக்கிற மக்கள் பக்கம் அல்ல. போலாமா? அமைச்சரவை இன்னும் முழுமையடையாம இருக்கு. அடுத்த கட்டமா அதிமுக சார்ந்த அந்த ஆதரவளிச்சவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே ஐயா ஒரு செய்தியாளர் சொல்லியிருந்தாரு. இந்திய கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு அதுல என்ன? இடதுசாரிகளின் நிலை ஒன்றுதான். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் ஒரே நிலைதான் எடுத்திருக்கிறோம். இது மக்கள் அளித்த தீர்ப்பு, அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். எனவே வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். ஒன்று, மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பு. 2, இன்னொரு தேர்தல் திணிக்கப்படக்கூடாது. 2, 3, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுநர் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. எனவே வெளியிலிருந்து மிக அரசியல் நிலையை, மிக சரியான நிலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்கள் ஆதரவு அவர்களுக்கு போதும், வேறு சிந்தனைகள் தேவையில்லை. எனவே இது குறித்து முதல்வர் தான் சிந்திக்க வேண்டும். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிப்போம், கொள்கை வழியில். சிலர் சொல்வது போல் நிர்பந்தம், குடைச்சல், கல்லடி என்பதெல்லாம் அல்ல. உடைக்கிற மக்கள், எளிய மக்கள், நாட்டு நல, இந்த கோரிக்கை தான். இதை குடைச்சல் என்று பார்த்தால் தவறு, கல்லடி என்று பார்த்தால் தவறு. எப்பொழுதும் சரி, நாங்கள் உடைக்கிற மக்கள், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றுதான் குரல் எழுப்புவோம். அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் உங்களுடைய தொடர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடா? அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் ஒரே நிலை எடுப்போம். நாங்கள் சொல்லிட்டோம், ஒரே நிலை எடுத்து நாங்கள் ஆதரித்து விட்டோம். எத்தகைய நிலை எடுப்பதாக இருந்தாலும் அரசியல் நிலை நாங்கள் ஒன்றாக தான் எடுப்போம். அதிமுகவுக்கு இடம் பெறணும் அப்படின்னு அமைச்சர் ராதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்திருக்காரு. சொல்லுங்க. இல்ல, தமிழக வெற்றி கழகம் அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து ஆதரவு என்பதை ஏற்கனவே இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 பேரும் கூட்டாக சேர்ந்துதான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒருவேளை அமைச்சரவையில் பங்கேற்பது என்கிற யோசனை விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் அதை பற்றி அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். நிச்சயமாக அவர்கள் எங்களோடு கலந்து பேசுவார்கள். ஒருவேளை இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய அதே நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் ஒரு வாய்ப்பு வருகிறது, பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தால் அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. எப்படி இருப்பினும் விடுதலை சிறுத்தைகளுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் எங்களோடு நிச்சயமாக கலந்து பேசுவார்கள் என்பதை தெரியும். அதிமுகவுக்கு அவர்கள் அமைச்சரவைக்கு இடம் கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுடைய நேற்றே சொல்லியாச்சே, இப்பதான் தோழர் சொல்லிட்டாரு. எங்களுடைய ஒரே நிலைப்பாடு தான். அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் நாங்கள் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்பது ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இப்ப தாவேக அரசுக்கு ஆதரவா நிறைய போலி செய்திகள், பொய் செய்திகள் பரப்பப்படுறதா நிறைய விமர்சனங்கள். இதை நீங்க அவங்ககிட்டயே கேட்கலாம், தாவேக கிட்டே கேட்கலாம். ஓகே.